ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் வந்துட்டு ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக் எடுத்தது. பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிழக்கு பக்கம் பார்த்து வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து லாஸ்ட் டைம் அம்மா ஊர்லேருந்து வந்தப்போ சொல்லிட்டு போனாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு போயே ஒரு 2 வீக்ஸ் பக்கமாகுது. இவ்வளோ டேஸ் கழிச்சு நான் இப்போ தான் வந்துட்டு கட்டில வந்து திருப்பி போட்டுட்ருந்தேன். மரக்கட்டில் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஒரு 2 பேர் இல்லைனா 3 பேர் சேர்ந்தா மட்டும்தான் தூக்கி வைக்கிறதுக்கே வந்துட்டு முடியும். என்னால் நகர்த்தவே முடியல. சரி இருந்தாலும் நம்ம தான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நல்லா புஷ் பண்ணி தள்ளி எப்படியோ ஒரு வழியாக எடுத்து திருப்பி போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் கொஞ்சம்லாம் டஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே பால்கனி எல்லாமே கூட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடிக்கு வந்து போயிட்டேன். போயிட்டு பார்த்தோம்னா வியூ வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஏன்னா இது வந்துட்டு நான் ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சிருந்தேன். ஸோ அந்த சன்செட் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இது வந்துட்டு நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் தான், எல்லோரும் நார்மலாக வைக்கிற மாதிரி தான். ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு சைட் போயிட்டுருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே வந்து சாப்பாடுக்கும் வச்சுட்டேன். ஏன்னா ஒரே டைமில் வந்துட்டு வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். லன்ச் மெனு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாம்பார், அதில் வந்துட்டு கத்திரிக்காய் போட்டிருந்தேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு ஒரு குட்டி மீல் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, வேக வச்சு எடுக்கிறது கூட கஷ்டம் இல்லை. ஆனால் அது வந்து எனக்கு உரிக்கிறதுக்கு சுத்தமாக வராது. ஏன்னா உரிக்கும் போதே பார்த்திங்கன்னா கையிலலாம் ஒட்டிக்கும். சில கிழங்குலலாம் வந்துட்டு ஈஸியாக வந்து அதோட ஸ்கின் வந்துட்டு பீல் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்னோடய டெரகோட்டா ஜுவல்ஸ். இது வந்து நான் வச்சுருக்க இன்னொரு சேனலுக்காக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். ஈவினிங் ஆக ஆக பார்த்திங்கன்னா வந்துட்டு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு டைம் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்லாப்பில் இருக்க திங்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. இருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக வந்துட்டு கொஞ்சம் லுக் வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது நீங்கள் வந்துட்டு வீடியோ எண்டில் சொல்லுங்கள், இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது வியூ, நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே கூட்டி நீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர் வந்து இருந்தது. அதை வந்துட்டு 2 அப்படியே விரித்து போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த புக்ஸ், அப்புறமேட்டுக்கு அந்த பென்சில்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டில் போட்டு வச்சுட்டேன். அடுத்தது எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அப்பப்போ எடுக்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே வந்து கைக்கு பக்கத்தில் இருக்க மாதிரியே நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே அப்பா வந்து நான்வெஜ் வந்து சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு போட்டி வந்து எடுத்துகிட்டு வரதான்னு கேட்டிருந்தாரு. சரி ஓகேன்ட்டு நானும் சொல்லிட்டேன். நான் போட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவார்னு நினச்சேன். பார்த்தா ரத்தமும் வாங்கிட்டு வந்துருந்தார். ரத்த பொரியல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்துட்டு என்னென்னு தெரியல, ஆனால் ரொம்ப சத்துள்ளது. எனக்கு அது மட்டும்தான் வந்து ரொம்ப பிடிக்குது. கறியை விட அதுதான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு 4-5 டைம் வந்து வாட்டரில் போட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து கொட்டி ஃபுல்லாக வந்து ஒரு 5 இல்லைனா 6 விசில் வந்து நல்லா விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து ரத்த பொரியல் செய்கிறதுக்கு வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு சைடு வந்துட்டு விசில் போடுறதுக்கு வச்சாச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து பற்ற வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு கடாய் வந்து நான் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு அந்த இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நான் மீடியம் சைஸில் 2 ஆனியன் வந்து எடுத்திருந்தேன், பெரிய வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பச்சை மிளகா அண்ட் சிவப்பு மிளகா 2மே இருந்தது. ஸோ 2மே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்தம் வந்துட்டு ஃபுல்லாக கட்டியாக இருக்கும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கையை வச்சு கரைச்சி விடணும். இல்லைனா வந்துட்டு அது வேகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பார்க்குறதுக்கு வந்து வெந்த மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு சரியாக வெந்திருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு அந்த ரத்தத்தை வந்து கரைச்சி விடணும். கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரத்த பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாங்குகிற கடையில் ஒரு டைம் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த ரத்தம் வந்து பிடிச்சி வைக்கும்போதே வந்து லைட்டாக உப்பு போட்டு தான் வைப்பாங்க. ஸோ நீங்களும் உப்பு போட்டு அதுலேயும் உப்பு இருந்ததுன்னா உப்பு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், அப்புறம் சாப்பிடவே முடியாது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நானும் ரத்த பொரியல் ரெடி பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து நான் தேங்காய் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து தேங்காய் போட்டு சாப்பிட்றது வந்து பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்காக வந்து தேங்காய் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டி குழம்பு வைக்கிறதுக்காக வந்துட்டு தேவையான பொருளை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு கரண்ட் போயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா உலையும் காஞ்சிருச்சு, சாப்பாட்டுக்கு வச்சுருந்தது. ஸோ அதையும் வந்துட்டு அரிசியெல்லாம் நல்லா கழிஞ்சி போட்டுட்டு அடுத்தது குழம்பு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு ஃபுல்லாக சார்ஜ் இல்லை. சார்ஜ் வந்துட்டு அது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் முன்னாடி நாள் போட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சார்ஜ் பண்ணாததுனால ஃபுல்லாக வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. சாரி ஃபார் தட். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு மொட்டை மாடிக்கு ஈவினிங் டைமில் போயிருந்தேன். இந்த தட்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தட்டைப்பயிர் வந்துட்டு காஞ்சிருந்தது. அது வந்துட்டு நல்லா முத்தி இருந்தது, ஃபுல்லாக வந்து வளர்ந்துருச்சு. ஸோ அதில் இருக்க எப்படி வந்திருக்கு அதோட காய் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். நம்ம வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் வளர்ந்து அது வந்து ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறப்போ வந்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.